சாத்தானின் ஆயுதங்களை அழிக்கும் ஜெபம். ஆம் தெய்வ ஜனங்களை, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, புதிதாக பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறபடி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து கொள்ள நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஆம் தெய்வ ஜனங்களை, ஒரு பரீட்சை எழுத போகிறோம் என்றாலே ஒரு பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்கள், படிக்கிறார்கள். இதே போல ஆவிக்குரிய யுத்தங்களை பண்ண வேண்டும் என்றால் தேவ ஜனங்கள் ஒவ்வொரு வேறும் ஆண்டவருடைய வார்த்தையில பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளின்படி யுத்தம் செய்ய வேண்டும். நாம் நம்மளுடைய இஷ்டம்படி யுத்தம் செய்தால் தோத்து போய் விடுவோம். நம்மளுடைய நல்ல குணங்களை வைத்தெல்லாம் பிசாசை ஜெயிக்க முடியாது. நல்லவர்கள் கூட பிசாசால் ஜெயிக்கப்படுகிறார்கள். நல்லவர்களை கூட பிசாசு விட்டு வைக்க மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவர்களை மட்டும்தான், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை மட்டும்தான் பிசாசால் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, ஐயா நான் ரொம்ப நல்லவையா, நான் யாருக்கு ஒரு கேடு பண்ணதில்லை, நான் யாருக்கும் எந்த தீங்கு பண்ணதில்லை, நான் ஒரு எறும்பை கூட கொன்னதில்லை, நான் ஒரு நாள் கூட மனசார யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதில்லைன்னு சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம எத்தனை நல்லவர்களாக இருந்தாலும் பிசாசு கிட்ட தோத்து போவோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் பிறக்கும் பொழுதே ஆவியில பலவீனம் உள்ளவர்களாய் பிறந்திருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. காரணம் என்ன? நம்ம உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டிருக்கிறான், குற்றுயிராயிருக்கிறான், மரித்து போயிருக்கிறான். அதனால ஒவ்வொரு வேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பலன் தேவையாக இருக்கிறது. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. அநேகர் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆமென். வல்லமையாக ஜெபிக்க போகிறோம். ஆவியில் ஒரு அக்னியான்று போடுவாராக. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். உங்களை விட்டு கொடுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லா கைகளை கோர்த்து, தூரத்தில் இருந்தாலும் ஆவியில் இணைகிறது தான் கை கோர்க்கிறது. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, ஆவியில் இணைவீர்களா? ஆவியில் இணைவீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கி கொண்டிருக்குது. அவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. பீரோக்கில் உங்க வேதத்தை உங்க பீரோக்கில் வைத்து மூடுகிறதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. உங்க தலையின் கீழே இருக்கிற தலானிக்க மாட்டில் வைக்கிறதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் உங்கள் இருதயத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும். அது பிசாசை சுட்டரிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பண்ணுகிற ஜெபத்துல அநேக பூட்டுகளை கர்த்தர் உடைப்பாராக. இன்னைக்கு ஒரு ஆயத்த ஜெபம், பிசாசின் வலிமைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆயத்த ஜெபம், நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஜெபம், குடும்பமாக தேவ பிள்ளைகளாக இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், சக கிறிஸ்தவர்கள், சக தோழர்கள், நண்பர்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் இணைந்து பண்ணுகிற ஜெபம், கிறிஸ்துவின் சரீரம் இணைந்து கேட்கிற வேண்டுகோள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அவயங்களாய் இருக்கிறோம். அந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் இணைந்து தலையாகி இயேசுவின் சிந்தனையோடு இணைகிற ஒரு ஜெபத்தை நாம் பண்ண போகிறோம். அவருடைய உள்ளத்தில் உள்ள ஆசையை நாம் ஜெபமாக பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய ஒரே ஜெபம், நம்ம எதிராளியான பிசாசானவன் நம்மளை எதிர்த்து வரும் பொழுது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வரும் பொழுது, அவன் பெரு வெள்ளம் போல் வரும் பொழுது ஆவியானோர் கொடியேந்தனும். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வரும் பொழுது அவன் இந்த வசனத்தை கண்டு ஓடணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்னாரே, அந்த அபிஷேகம் நமக்குள்ள செயல்படணும் அல்லவா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆயத்தப்பட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக எபேசியர் 6 வைத்து நம்ம ஜெபித்து ஆமென் ஆவிக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாராக. நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் உள்ள ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒன்றாக வாசித்து நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். பிறகு நம்ம வாசித்து ஆயத்தப்பட்ட விஷயங்களை வைத்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டே இருப்பார். அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, அநேகர் முக்காடு போட்டு உட்காந்துருப்பீங்க, அநேகர் மாடியில் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கலாம். wherever you may be, you cannot hide from the presence of God. Where shall we go from the presence of God? நாம் அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கே போவோம்? Distance is not at all a barrier.
barrier. Distance is not a barrier. ஆமென். தூரம் ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும் பிரச்சனை அல்ல. நீங்க ஆவியில இணைந்தால் போதும். ஒரு சின்ன அறையில உட்கார்ந்து கவலையோடு இருக்கலாம். வேலை இல்லாம உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஓட்டு வீடுக்குள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஐயா கூரை வீடுயா, ஐயா மண் தரையா, ஒரு பிரச்சனை அல்ல. நம்மளை படைத்தவரே இந்த பூமியில இறங்கி வந்தாரு. அடிமையின் ரூபம் எடுத்தாரு. ஒரு பசுவனுடைய முன்னணையில பிறந்தாரு. மாட்டுத்தலும் ஆட்டுத்தலும் அதெல்லாம் இருக்கிற இடத்துலதான் அவர் பிறந்தார் இல்லையா? அதனால நீங்க இருக்கிற இடம் விஷயம் அல்ல. உங்கள் புனிதமான இருதயம், உங்கள் சுத்தமான இருதயத்தில் இந்த நாமத்தை துதிக்க, இந்த உன்னதமான வார்த்தைகளை உங்க இருதயத்தில் கொண்டு போவ எந்த சூழ்நிலையும் தடை கிடையாது. உங்க ஆபீஸ் ஒரு தடை கிடையாது. உங்க பஸ் ஒரு தடை கிடையாது. உங்க கிச்சன் ஒரு தடை கிடையாது. உங்க இருதயம் தான் தடை செய்யும். உங்கள் இருதயத்தை விடுதலையாக்குங்கள். உங்க இருதயத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வாருங்க. ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஒருவேளை இப்போ ஜெபிக்க முடியாட்டியும் ஃப்ரீயா இருக்கும்போது இணைந்து ஜெபியுங்கள். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, எங்க கூட சேர்ந்து எபேசியர் 6வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் தேவ ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னா, வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன செய்யணுமா? பலப்படுங்கள். ஒரு ஃபைனல் டிக்ளரேஷன், ஒரு ஃபைனல் அட்வைஸ், கடைசியாக ஒரு அருமையான ஆலோசனை. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போகும்பொழுது நம்ம கடைசி என்ன சொல்லுவோம்? டாடா பாய் பாய்ன்னு சொல்லுவோம். அவங்களோட நலன் விசாரிப்போம், பார்த்து போங்கன்னு சொல்லுவோம். இரவு நேரம் ஆயிட்டுன்னா நீங்க போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நீங்க சேஃபா போயிட்டீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கடைசியாக ரொம்ப முக்கியமான ஃபைனல் ஃபினிஷிங். தேவ ஜனங்களே, நம்மளுடைய எல்லா விஷயத்துல ஒரு ஃபைனல் இருக்குது அல்லவா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ஃபைனல் உண்டு. ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு ஒரு ஃபைனல் டச் இருக்கு. கடைசியாக பெயிண்டிங்லாம் பண்ணி வீடை நீட்டா தொடச்சு எடுப்பாங்க. இதான் ஒரு ஃபைனல் டச். சிலர்லாம் சமையலில் ஒரு ஃபைனல் டச் வச்சுருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சோன்னு ஒரு டேஸ்ட் பார்ப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு டேஸ்ட் பார்க்குறது தான் அந்த ஃபைனல். அதில் ஏதாவது குறைவாக இருந்தாங்கன்னா அந்த குறைவை நிறைவாக்குவாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபைனலாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, உங்களை பரிசுத்தமாய் வாழ, இந்த மோசமான உலகத்தில், உபத்திரம் உள்ள உலகத்தில், போராட்டம் உள்ள உலகத்தில், விசுவாசத்துக்கு விரோதமான உலகத்தில், தேவ ஜனத்திற்கு விரோதமான உலகத்தில் நம்மளை காத்துக்கொள்றதற்கு ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கடைசியாக என் சகோதரரே அப்படின்னு சொல்றாங்க. சகோதரிகளே நீங்க இருக்கலாம். என்ன மென்ஷன் பண்ணலே நீங்க நினைக்க வேண்டாம். வேதத்துல சகோதரிகளே அப்படின்னு போடலன்னு நினைக்காதீங்க. சகோதரருக்குள்ள சகோதரி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு கணவருக்குள்ள ஒரு மனைவி இருக்கிறாங்க. அதனால ஒரு கணவரை பத்தி பேசுதுன்னா அங்க எல்லாம் வந்துட்டு, ஆதாம் பத்தி பேசும்பொழுது ஏவாளும் வந்துருவாங்க. இல்ல பைபிள் அப்படிதான் அழகா சொல்லுது. தேவன் யாருக்கு தலையா இருக்காரு? கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து கணவருக்கு தலையா இருக்கிறாங்க. கணவர் மனைவிக்கு தலையா இருக்கிறாங்க. கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது அங்கே கணவர் வந்தாச்சு. தேவன் சொல்லும் பொழுது அங்கே இயேசு வந்தாச்சு. இதே போல ஒரு சகோதரனை சொல்றாங்கன்னா அங்கே சகோதரியும் வந்தாச்சு. எல்லாருக்கும் பொதுவானது வேதம். அல்லேலூயா சொல்லலாமா? அன்றைய வேதம் சொல்லுது, இதை கேட்கிற சகோதரியே, வாலிப மகளே, தாயாரே, வயது முதிர்ந்தவர்களே, கணத்துக்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மகா கணத்துக்குரிய தேவஜனமாக்கி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவருடைய சத்துவத்திலும், எல்லாரும் சொல்லுவோமா, அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strengthened. பலப்படுங்க. பலன் இருக்குது. அதை பெற்றுக்கொள்ளுங்க. பலன் இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க. நாம் பலவீனர்கள் தான். நான் சோர்ந்து போகலாம். தளர்ந்து போகலாம். ஆனா நம்மளை தூக்கி நிறுத்துகிற அசாத்தியமான வல்லமை உண்டு. பயங்கரமான அபிஷேகம் உண்டு. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய வைக்கிற மகிமை உண்டு. வனாந்தரங்களை வயல்வெளியா மாற்றுகிற அபிஷேகம் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அதை வேணும் என்று எத்தனை பேர் தாகிக்கிறீங்க? தாகமுள்ளவன் மேல தண்ணியை ஊத்துவார் ஆண்டவர். உங்க வீடு வறண்டு போயிருக்குதா? உங்க குடும்பத்துல பல போராட்டங்களா?
சொல்ல முடியாத போராட்டங்களா? தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு தங்கம் அக்னியில் போடப்படுகிறது போல கர்த்தர் உங்களை அக்னிக்குள்ள போட்டிருக்கிறார். ஒன்னே ஒன்னு சொல்றார், மகனே மகளே, உன்னை அழிக்கிறதற்காக அல்ல, ஆமென். உன்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது உன்னை சுத்த பொண்ணாக கொண்டு வர போகிறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். அநேகருடைய சரீரத்துக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென். இந்த வசனத்துக்கு விரோதமான வல்லமைகளை அழித்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகர் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஆவியானவர் என்னை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நான் ஆவியில் பார்க்கிறத சொன்னா ஆச்சரியமா இருக்கும், ஆனால் ஆவியானவர் இடைப்பட்டால் தான் சொல்ல முடியும். நான் பார்க்கிறேன், நீங்க நம்புங்கள், ஆவியானவர் விடுதலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்குள் இருக்கிற அந்தகாரங்களை அழித்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அடுத்ததாக சொல்லுகிறது, முதல்ல சொல்லுது நீங்க பலப்படணும். ஆமென். அந்த பலன் உங்களுக்குள்ள இல்ல, அந்த பலன் வசனத்துக்குள்ள இருக்கு, ஆமென். அந்த பலன் கிறிஸ்துக்குள்ள இருக்கு, ஆவியானவருக்குள்ள இருக்கு. ஆமென். அதை நாம் விரும்பினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சும்மா அது தானா வராது. அதனால தான் பைபிள் சொல்லுது, கடைசியாக மறந்துடாதீங்க. ஆமென். நிறைய பேர் போற போக்கில் பர்ஸை மறந்துட்டு போயிடுவாங்க. அந்த பர்ஸ் இருந்தால் தான் ரோட்டில் டிரைவிங் பண்ண முடியும். அந்த பர்ஸ் இருந்தால் தான் ஏடிஎம் காசு எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும், 4 காரியத்தை வாங்க முடியும். முக்கியமானதை வீட்டில் விட்டு போயிடுவாங்க. கடைக்கு போகிறேன்னு போவாங்க, தூரமாக போன பிறகு தான் யோசிப்பாங்க, ஐயோ பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேனே. தேவ ஜனங்களை, இதே போல் நம்ம போகிற ஆவிக்குரிய பயணத்தில் கடைசியாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆண்டவருடைய வல்லமை. ஆமென். இத்தனை நாள் நீங்கள் ஆயத்தமாகனீங்க, கனியில் ஆயத்தமாகனீங்க, கஷ்டத்தில் ஆயத்தமானீங்க, பொறுமையாக இருந்தீங்க. உங்களுக்கு அதனுடைய பலன் என்ன தெரியுமா? வல்லமை. ஆமென். சொல்லுங்க, வல்லமை. வல்லமை. நீங்கள் கஷ்டப்பட்டதனுடைய பிரதிபலன் என்ன? வல்லமை. வல்லமை. நீங்க காத்திருந்ததனுடைய பிரதிபலன் என்ன? வல்லமை. ஆமென். நீங்க உபத்திரவப்பட்டதனுடைய பிரதிபலன் என்ன? வல்லமை. வல்லமை. உங்களுக்காக இறங்கும். ஆமென். பில்லிசூனியங்களை உடைக்கும், பில்லிசூனியங்களை உடைக்கும், இருளை எரிக்கும், இருளை எரிக்கும், அந்தகாரங்களை விரட்டும். அந்தகாரங்களை விரட்டும். எலியா ரொம்ப பாடுபட்டார், எல்லா கஷ்டத்தையும் சகித்தார். அதனுடைய பிரதிபலன் என்ன? வல்லமை. வல்லமை. வானத்திலிருந்து அக்கினி இறங்குனது, வானத்திலிருந்து அக்கினி இறங்குனது. வல்லமை வெளிப்படும் உங்களுக்காக. ஆமென். அடுத்தது சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, இப்போ சொல்றாங்க பலன்னு சொன்னாங்க தெரியுமா? நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, வசனம் 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 ஊழியர்கள் சொல்றாங்களே, இந்த வசனத்தில் என்னதான் இருக்குதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நான் கூட ஆரம்ப நாட்களில் இந்த வசனத்தில் ஜீவன் இருக்குது, இந்த வசனத்தில் உயிர் இருக்கிறது, இந்த வசனத்தில் வெளிச்சம் இருக்குது என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒன்றுமே புரியாது. தேவச்சனங்களை ஏன் நமக்கு புரியலன்னா, நம்ம மாம்ச மனுஷனாக இருப்போம். நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் புரியாது. மாம்சத்தில் இருக்கிறது என்றால் மாம்ச சிந்தனை உடையவர்களாக இருப்போம், மனுஷ வழக்கத்தின்படி நடப்போம். வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் மனுஷ வழக்கத்தின்படி நடக்க முடியாது. மனுஷன் சொல்லுவான், அந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவான், விஞ்ஞானம் சொல்லும் பிசாசே கிடையாதுன்னு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது பிசாசு உண்டு, அந்தகார ஆவிகள் உண்டு, உங்கள் பிள்ளைகளை தடுக்கிற ஆவிகள் உண்டு, உங்க வருமானத்தை தடுக்கிற ஆவிகள் உண்டு, நீங்கள் இளமை பிரகாசித்திடக்கூடாதுன்னு உங்களை தடுக்கிற ஆவிகள் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆவிகளை பத்தி இனி அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். முதலாவது, அந்த ஆவியை எதிர்கொள்ளணும்னா, ஒரு இடத்துல தீ பயங்கரமா பிடிச்சி எரியுதுன்னா அந்த தீயில போய் நிற்கக்கூடிய லெவல்ல சில யூனிஃபார்ம் உண்டு. அந்த தீ இந்த தீயணைப்பு வீரர்கள் மேல பட்டாலும் அந்த உடைகள்ல தீ பற்றி கொள்ளாத லெவல்ல அருமையான உடைகள் உண்டு. இதை போட்டுக்கொண்டு தான் சேஃப்டி கியர்ஸ், சேஃப்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கொண்டு தான் தீயணைப்பு வீரர்கள் வருவாங்க. அவர்கள் இறங்கி அருமையான தண்ணிகளை வைத்தும் பல பவுடர்ஸை வைத்தும் அதை அணைப்பாங்க. நம்ம தீ அணைக்கணும்னு சொல்லிட்டு போனோம்னா நம்மளை தீ எரிச்சிரும், தீயினுடைய வெப்பம் நம்மளை மூழ்கடிச்சிரும். இதே போல தான் பிசாசினுடைய விஷயங்களை நம்ம தலையிட்டால் ஆண்டவர் சொல்லுகிற சில யூனிஃபார்ம் இருக்கு. யூனிஃபார்மை போடாம போயிட்டீங்கன்னா வெட்டு நிச்சயம், அடி நிச்சயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசை விரட்டினா நமக்கு ஆபத்துலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க சேஃப்டி ட்ரெஸ் எடுக்கல, நீங்க சேஃப்டி உடைகள், பாதுகாப்பின் கவசங்களை நீங்கள் போடாததுனால பிசாசு உங்களை தாக்குகிறான். வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வசனத்துல எங்கேயோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஓட்டையை விட்டுருப்போம். அந்த ஓட்டையை அடைச்சிட்டா
போதும் தேவச்சனமே, நீங்களும் பிசாசை விரட்டலாம், ஆமென். நீங்களும் ஆயத்தப்படலாம். ஆமென். ஊரெல்லாம் நம்ம வம்பு பண்ணிட்டு பிசாசை விரட்ட போனா அந்த ஊர்ல உள்ள அத்தனை பிசாசு நம்மளை விரட்டும் இல்லையா? அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அப்ப ரெண்டாவது காரியம், முதல்ல நீங்க பலப்படணும்னு வசனம் சொல்லுது. ரெண்டாவது காரியம் எப்படி பலப்படணும் அப்படின்னு சொல்லுது. ஆமென். எப்படி பலப்படணும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு தந்திரசாலி, எதிராளியை ஈஸியா அழிச்சிடலாங்க. பிசாசு நமக்கு எதிராளி மட்டுமல்ல, அவன் தந்திரசாலி. அவன் பிசாசின் ரூபத்தில் வந்தா தானே நம்ம பிசாசுன்னு நினைப்போம். அவன் உங்க மனைவியின் ரூபத்தில் வருவான், உங்கள் கணவரின் ரூபத்தில் வருவான், உங்கள் பிள்ளைகளுடைய ரூபத்தில் வருவான். பிள்ளைகள் தான் பேசுதுன்னு நினைப்பீங்க, அவங்க மூலமாக பிசாசு பேசுவான். அதுக்குன்னு பிள்ளைகளை எரிச்சல் படக்கூடாது. ஐயோ எதை எடுத்தாலும் இது பிசாசு வந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நான் சொன்னதுலேருந்து நிறைய பேர் நாளைக்கே என்ன செஞ்சுருவாங்க, என் மனைவி தான் பிசாசு, என் கணவர் தான் பிசாசுன்னு சொல்லிட்டு ஆபத்தில் போய் குடும்பத்துக்குள்ளே சண்டையை வர வச்சுருவாங்க. அவர்கள் மூலமாக வந்தாலும் நீங்கள் அவர்கள்ட்ட ஏசக்கூடாது. அவர்கள் விக்டிம்னா யார்? பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆள் மேலே நெருப்பு பட்டுட்டுனா உனக்கு நான் அறிவில்லைன்னு நம்ம கேட்கக்கூடாது. யாருக்குனாலும் எப்போனாலும் நெருப்பு படலாம், ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஆக்சிடென்ட் நடந்த உடனே யாரையும் நம்ம கோபப்பட முடியாது இல்லையா? ஆக்சிடென்ட்னா என்ன? எதிர்பாராமல் நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்னுடைய அர்த்தமே எதிர்பாராமல் நடக்கிறது. விபத்துனா என்ன? எதிர்பாராமல் நடக்கிறது. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்குள்ள பிசாசு திடீர்னு புகுந்துடலாம், உங்களுக்குள்ளே புகறலாம், சில தவறான ஆலோசனைகளை தரலாம். நீங்கள் கோபத்தில் உட்காந்துருக்கலாம். இப்போது நம்ம பிள்ளைகள் மேலேயோ நம்ம மேலேயோ கோவப்பட்டு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கோவப்பட வேண்டிய இடம் பிசாசு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அந்த அடுத்த விஷயத்தை வாசிப்போம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 12 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அது போதும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எதிரி யாரு? பிசாசு. அதனால உங்க கணவரோ உங்க பிள்ளைகளோ பிசாசுக்கு இடம் கொடுத்தாலும் அவங்க உங்க எதிரி கிடையாது. அவங்க விக்டிம், அவங்க பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு தீ ஒருத்தர் மேல பட்டுட்டுனா அவன் பாதிக்கப்பட்டவன். அணைக்க வேண்டியது தீயதான் இல்லையா? ஒரு போராட்டம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ரத்தம் அவனுக்கு தான் வரும். ஆனால் அந்த ரத்தத்தை நம்ம தொடச்சி விடணும். இதே போல தான் பிசாசு சில நேரம் ஆக்சிடென்ட் ஆக்கிடுவான், பிள்ளைகளை ஆக்சிடென்ட் ஆக்கிடுவான். ஆவிக்குரிய ஆக்சிடென்ட்டை சொல்கிறேன், ஆவிக்குரிய விபத்து. திடீர்னு வந்து சொல்லுவாங்க, ஏம்மா நான் அவளை லவ் பண்ணுறேன், இவங்கள லவ் பண்ணுறேன், ஆண்டோடைய சித்தம் இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட். அதற்கு நீங்கள் விழிப்பாக இருக்கணும். அம்மா நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், நான் அப்படி கெட்டார்த்தப்பட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய விபத்து. தெய்வச்சனங்களே, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா, உங்கள் வீட்டில் வருகிற போராட்டங்களை நீங்கள் தவிர்க்கணும்னா ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியான மட்டும் அல்ல, அவன் தந்திரசாலி. அவன் வந்து நேரடியா வரமாட்டான், உங்க நெருங்கிய நண்பர் மூலமா வருவான். நீங்க ரொம்ப நேரம் போன் பேசி கொண்டிருக்கிறீங்களே, சக விசுவாசி நினைத்து அவங்க மூலமா வருவான். நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அரை மணிக்கூர் நல்லா பேசுவாங்க. கடைசியில் அந்த அரை மணிக்கூர் 30 நிமிஷம்னா அந்த 30 நிமிஷத்துல 3 செகண்ட்ல ஒரு குண்டு போடுவாங்க. அந்த குண்டுல சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் டாக்டரை ஒன்று பார்த்தால் அல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒன்று உலக ரீதியில் நமக்கு இது இல்லைன்னா நாளைக்கு எப்படி பொண்ணு பார்க்க முடியும், எப்படி உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், எப்படி உங்கள் பிள்ளைக்கு நல்ல கணவர் கிடைக்கும், இப்படின்னு ஒரு குண்டை போட்டுருவாங்க. உங்களுடைய விசுவாசத்தை நாசமாக்கிடுவாங்க. தெய்வ ஜனங்களை ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, மனுஷன் எப்போவுமே நம்மளை அவிசுவாசத்துக்குள்ளே நடத்துவான். வசனம் மட்டும்தான் நம்மளை விசுவாசத்துக்குள்ளே நடத்தும். சொல்ல போனால் ஒரு பாஸ்டர் கூட உங்கள் வீட்டுக்கு வருவார், நல்ல விசுவாசத்தில் தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பார், திடீர்னு ஒரு கவலையை உண்டாக்கி விட்டுருவார். அப்படி பேசும்போது அப்படியே ஒரு குண்டை போடுவார். தெய்வ ஜனங்களே, இது அவருடைய தப்பு கிடையாது. ஏன்னா அவரும் மாம்சமான மனுஷன். சொல்லுவோமா, ஊழியர்களும் மாம்சமானவர்கள், அவர்கள் எப்பொழுதுனாலும் மாம்சத்தில் பேசலாம். நம்ம எல்லாருமே மாம்சமுடையவர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
கூட்டங்களோடு நம்முடைய யுத்தம் அல்ல. நம்முடைய யுத்தம் அல்ல. சரி, இப்ப எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய யுத்தம் யாருடையது? நம்முடைய யுத்தம் யாருடையது? நம்ம யாரு கூட யுத்தம் பண்ண நம்ம போகிறோம்? யார் கூட யுத்தம் பண்ண போகிறோம்? கணவர் கூடயா, கணவர் கூடயா, மனைவி கூடயா, மனைவி கூடயா, பிள்ளை கூடயா, பிள்ளை கூடயா, குடும்பத்தினர் கூடயா, குடும்பத்தினர் கூடயா, சொத்து பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, இடம் பிரச்சனையா, இடம் பிரச்சனையா, பாக பிரச்சனையா, பாக பிரச்சனையா, அண்ணன் தம்பி கூட சண்டை போடவா, அண்ணன் தம்பி கூட சண்டை போடவா? இல்ல 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 இல்ல. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. வாசிக்கலாம். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. அல்ல. துரைத்தனங்களோடும், துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் பொல்லாத சேனைகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எங்க இருந்தாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஸ்ரீலங்கால இருக்கலாம், ஆமென். நீங்க எந்த பகுதியில இருக்கலாம், எந்த பகுதியில இருக்கலாம், வெளி தேசத்துல இருக்கலாம், வெளி தேசத்துல இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டு இந்த சத்தத்தை கேட்டு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறார். கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறார். அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன். நான் ஆவியில் பார்க்கிறேன். ஆமென். சிலரை ஆண்டவர் பிலிப்பை போல் நடத்த போகிறார். ஆமென். சிலரை இங்க போ அங்க போ என்று சொல்ல போகிறார். ஆமென். சிலரை இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்காக போ என்று சொல்லுவா. ஆமென். சிலரை இதை செய்யாதே என்று சொல்லுவா. ஆமென். சிலரை இதை செய் என்று சொல்லுவா. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஆவியானவர் சிலரை அப்படி ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. வருகிற நாட்கள்ல ஆண்டவருடைய மகிமை உங்க மேல காணப்படும். ஆமென். அவர் உங்களை வழி நடத்த போகிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல நம்ம யுத்தம். ஆமென். இவ்வளவு நேரம் ஆவியானுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தீங்க. நம்ம அந்த வார்த்தைகள்ல முதலாவது நம்ம பார்த்தது ஆமென். பலப்படணும். ரெண்டாவது நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். மூணாவது யாரு கூட யுத்தம் என்றான்று சொல்லி தருகிறார். ஆமென். ஆயுதம் எல்லாம் தரிச்சாச்சு. இப்போ யுத்தம் யாரு கூட? மாம்சத்தோடு அல்ல, கணவர் மனைவியோடு அல்ல, குடும்பத்தினரோடு அல்ல, பிசாசோடு. ஆமென். நம்ம யுத்தம் பிசாசோடு. ஆமென். அந்த பிசாசு என்ன செய்கிறான்? நம்மளுக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கிறான். ஆமென். அந்த பிசாசை ஜெயிக்க தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். இப்ப தொடர்ந்து இந்த ஆயுதங்களை நம்ம எப்படி போடணும்? நம்மளுக்கு பல ரீதியான போராட்டங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். வானமண்டல பொல்லாத ஆவி, சேனைகள், துரைத்தனங்கள், அசுத்த ஆவிகள், இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? கேரக்டராக அந்தகார லோகாதிபதி, இந்த ஒவ்வொரு செக்ஷனில் உள்ள கேரக்டர், ஒவ்வொரு வெரைட்டி கூட நமக்கு போராட்டம் இருக்கு. உங்கள்கிட்ட எந்த வெரைட்டியில் உள்ள போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆமென். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது மகனே, ஆமென். உன் மேல சில ஆயுதங்களை நான் தரப்போகிறேன். மகளே, உன் மேல நான் சில ஆயுதங்களை தாரேன். அந்த ஆயுதங்களை போட்டுக்கொள். அப்ப எளிமையாக பிசாசு ஜெயிக்கலாம். ஆமென். உன் பலத்தால முடியாது. ஆமென். ஆனா நீ ஆயுதங்களை போட்டுக்கொண்டால் எளிமையாக முடியும். இந்த ஆயுதங்கள் எப்படி வருகிறது? தேவச்சனங்களே, இந்த ஆயுதங்கள் கண்களுக்கு தெரியாது. ஒரு தேவ பிள்ளை வேதத்தை வாசித்து இருக்க அவங்களுக்குள்ள இந்த வேத வசனம் ஆயுதமாய் மாறிவிடுகிறது. ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க, அற்புதமான விஷயங்கள். வாசிக்கலாம் 14 இருந்து. சத்தியம் என்னும் கச்சையை, முதல் விஷயமே வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சை. ஒரு ஆவிக்குரிய பெல்ட் பத்தி சொல்லுது. அந்த பெல்ட் எப்படி இருக்குதா? மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள அந்த பாகங்கள், அதாவது உடைகள் அவுந்து போகாதபடி அது எப்படி இருக்குதா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை. அதாவது முதல் விஷயம் வந்து சத்தியம் என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை. இந்த சத்தியம் என்னும் கச்சையை இடுப்புல கட்டணுமா? அறையில கட்டணும்.
we want to tie it in our waist. நம்மளுடைய இடுப்புல அதை கட்டினவர்களாக இருக்கணும். நம்மளுடைய அறையில் அந்த சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்ட வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த சத்தியம் என்னும் கச்சையை தாரும். சத்தியம் என்னும் கச்சையை தாரும். சத்தியத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள, சத்தியத்தை இன்னும் ஆழமாக புரிந்து அந்த கொள்ள, சத்தியம் என்னும் கச்சையை பெற்றுக்கொள்ள, சத்தியம் என்னும் கச்சையை எங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இணைந்திருக்கிறவர்களை பலப்படுத்தும். இங்கு இணைந்திருக்கிறவர்களை பலப்படுத்தும். ஊழியத்தை நடத்துகிறவர்களை பலப்படுத்தும். ஊழியத்தை நடத்துகிறவர்களை பலப்படுத்தும். சத்தியத்தை போதித்து கொடுக்கிற ஊழியரை பலப்படுத்தும். சத்தியத்தை போதித்து கொடுக்கிற ஊழியர்களை பலப்படுத்தும். ஆம் தேவ ஜனங்களை கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டு சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையை போட்டுக்கொள்ளுங்க. ஆமென். இது எப்படி வருது? சத்தியத்தை வாசிக்க 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 ஆவியானவர் உங்களுக்குள்ளாடி அதை பொருத்துவார். ஆமென். நீங்க தொடர்ந்து சத்தியங்களுக்கு செவி கொடுக்க, வேதங்களை வாசிக்க, இந்த மாதிரி உபதேசங்களை கேட்க கேட்க உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு சத்தியம் என்னும் கச்சை வரும். ஆமென். உலகத்துக்கு விட்டு போக மாட்டீங்க. உலகம் உங்களை அப்படியே உங்களுடைய வஸ்திரங்களை உருவலான்னு பார்க்கும். உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உருவலான்னு பார்க்கும். ஆனா டைட்டா கட்டப்பட்டிருக்கும். ஆமென். சத்தியம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உலகம் சொல்லும், கொஞ்சம் அப்படியே ரெண்டகமா நடந்துக்கீங்க, கொஞ்சம் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் வச்சுக்கேன்னு சொல்லும். அந்த நேரம் சத்தியம் கச்சை இருந்து நான் கத்தருக்காக நிற்பீங்க. ஆமென். அப்போ உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் இலகி போவாது, ஊருகி போவாது, அது அப்படியே ஓடாது, உங்க மேல கிடக்கும். உங்க மேல இருந்து இலகி போவாது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வஸ்திரம் இன்னைக்கு கீழே கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? சத்தியம் என்னும் கச்சை அங்க இல்ல. ஹல்லேலூயா. இது எப்படி உள்ள வருது? சத்தியத்தை கேட்க கேட்க உள்ள வருது. ஆவியானவர் அதை போட்டு விடுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, சத்தியம் என்னும் கச்சையை போட்டு சத்தியம் தாரும். என்னும் கச்சையை போட்டு தாரும். என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்தும். நான் விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புறாங்க, பாட்டு பாட விரும்புறாங்க, கீபோர்டு அடிக்க, கிட்டார் அடிக்க விரும்புறாங்க, ஊழியம் செய்ய விரும்புறாங்க. ஆனா சத்தியம் என்னும் கச்சையை போட விரும்பலையே. சாத்தான ஜெயிக்கணும்னு விரும்புற கூட்டம் சத்தியம் என்னும் கச்சையை போட்டுச்சா, அதுதான் நம்மளை பாதுகாக்கும். சொல்லுவோமா, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு சத்தியம் என்னும் கச்சையை, எனக்கு சத்தியம் என்னும் கச்சையை போட்டு தாங்கப்பா, போட்டு தாங்கப்பா. சத்திய ஞானத்தை தாங்கப்பா, சத்திய ஞானத்தை தாங்கப்பா, ஆவிக்குரிய ஞானத்தை தாங்கப்பா. ஆவிக்குரிய ஞானத்தை தாங்கப்பா. இது டிக்ஷனரியினால் வருகிற ஞானம் அல்ல. டிக்ஷனரினால் வருகிற ஞானம் அல்ல. இது ஒத்த வாக்கியங்களை வாசிக்கிறதுனால் வர்ற ஞானம் அல்ல. இது ஒத்த வாக்கியங்களை வாசிக்கிறதுனால் வருகிற ஞானம் பல அல்ல. புஸ்தகங்களை வாசிக்கிறதுனால் வருகிற ஞானம் அல்ல. பல புஸ்தகங்களை வாசிக்கிறதுனால் வருகிற ஞானம் அல்ல. இது கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிற ஞானம். இது கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம். இது புஸ்தகத்திலிருந்து வரவில்லை. இது புஸ்தகத்திலிருந்து வரவில்லை. இது ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. எசேக்கியேலுக்கு வந்த ஞானம், எசேக்கியேலுக்கு வந்த ஞானம் புஸ்தகத்திலிருந்து வரவில்லை. புஸ்தகத்திலிருந்து வரவில்லை. யோவானுக்கு வந்த ஞானம், யோவானுக்கு வந்த ஞானம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதிய வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதிய யோவானுக்கு வந்த ஞானம், யோவானுக்கு வந்த ஞானம் தரிசனம். தரிசனம். இது புஸ்தகத்திலிருந்து வரவில்லை. புஸ்தகத்திலிருந்து வரவில்லை. இது பரலோகத்திலிருந்து வந்தது. பரலோகத்திலிருந்து வந்தது. இது ஆவியானவரிடத்திலிருந்து வந்தது. ஆவியானவரிடத்திலிருந்து வந்தது. பின்பு வேதத்தில் எழுதப்பட்டது. பின்பு வேதத்தில் எழுதப்பட்டது. முதலாவது ஆவியினால் கொடுக்கப்பட்டது. முதலாவது ஆவியினால் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? ஆமென். உங்களுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியான ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். உங்களுக்குள்ள சத்தியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஆயுதம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். 3 ஆயுதங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். 2வது ஆயுதம் என்னவென்றால் நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம். எதிரியானவன் அம்புகளை எய்யும் பொழுது நம்மளுடைய இருதயத்தில் வந்து அதை பிச்சு விடக்கூடாது. நம்ம இருதயத்தில் குத்தி நம்ம இருதயம் நின்று விடக்கூடாது. இருதயம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம ஜெப வாழ்க்கை. இருதயத்துல தான் வசனம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல பிசாசு ஒரு அம்பை எய்து விடுவான். இந்த அம்பு நம்ம கண்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்காது. யாராவது ஒரு ஆள் ஒரு கசப்பான வார்த்தையை சொல்லுவாங்க, அது உங்க நெஞ்சை பிளக்கும், உங்களுடைய இதயத்தை பிளக்கும். உங்க கணவர், உங்க பிள்ளை, உங்க குடும்பத்தினர் யாரோ ஒன்று சொன்னது உங்க இருதயத்தை பிளந்து விடும். இருதயத்தை பிளந்த பிறகு நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஜெபிக்க முடியாது.
ஏன்னா உங்களை ஏதோ ஒரு அம்பு பிச்சிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விழாவில் ஈட்டியை குத்துவாங்க இல்லையா? இப்படி நிறைய பேருக்குள்ளாடி ஈட்டி தைத்திருக்கிறது, அம்புகள் தைத்திருக்கிறது, உள்ள குத்தி இருக்கிறது. இது ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்தால் சிலருடைய இருதயத்துக்குள்ள ஈட்டி இருக்கிறத பார்க்கலாம், சிலருடைய இருதயத்துக்குள்ள அம்புகள் குத்தி இருக்கிறத பார்க்கலாம். அதனால் அவர்களுக்கு வியாதிகள். ஆனால் இதை தவிர்க்கிறதற்கு ஒரு அற்புதமான வழி மார்க்கவசம். என்ன மார்க்கவசம்? நீதி என்னும் மார்க்கவசம். நீதி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீதி செய்தால், நீங்க நீதியா வாழ்ந்தால், நீங்க நீதியாக இருந்தால் அது மார்க்கவசமாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நீதி எங்க இருந்து வருது? வசனத்துல இருந்து வருது. நீங்க வசனத்தை வாசிக்க வாசிக்க நீதி எதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. முதல் நீதி நீங்க இயேசு ரத்தத்தினால கழுவப்படுறதுதான் முதல் நீதி. அப்பதான் நீங்க நீதிமானா மாறுறீங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், நல்லவங்களை கூட பிசாசு தாக்குவான். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அறகுறைய எந்த மனுஷனையும் தாக்க முடியாது. அவன் அறகுறையா இருக்கலாம், அவன் நல்லவனா இருக்க மாட்டான், அவன் கொஞ்சம் கோபக்காரனா இருப்பான். ஆனா அவன் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால பிசாசு அவனை தொட முடியாது. இந்த நல்லவன் சொல்ற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கோபக்காரனாவே இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஆபத்து மேல ஆபத்து வரும். ஏன்னா அவங்க இயேசு ரத்தத்தினால் கழுவப்படல. தேவச்சனங்களே, நான் பாவம் செய்ய நான் சொல்லவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில கோபங்கள், சில எரிச்சல்கள் ஜனங்களுக்குள்ள வரதான் செய்யும். அதை ஆண்டவர் நாளுக்கு நாள் கழுவி அவர்களை சுத்திகரிப்பார். அதனாலதான் கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பாடுகள். ஏன்னா அது சுத்திகரிக்கும். அதனால ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாரா இருந்தாலும் பாதுகாக்கப்படுகிறாங்க. அப்ப முதல் நீதியே ரத்தத்தினால் கழுவப்படணும். நீங்க ரட்சிக்கப்படலை, இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னா உடனே ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா யாராவது பேசினா அவங்க இருதயம் கிளிக்க தொடங்கும், உங்களை குத்த தொடங்கும். அடுத்ததாக யாராவது சொல்ற வார்த்தையை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கலனா வசனம் இருதயத்துக்குள்ள இருக்காது. உங்க அம்பு, அந்த அம்பு உங்க இருதயத்தை குத்திட்டு, இன்னைக்கு நிறைய பேரால ஜெபிக்க முடியல. ஏன்னா யாரோ சொன்ன வார்த்தை இருதயத்துல குத்தி இருக்கு. ஆனா இந்த நீதி என்னும் மார்க்கவசம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக அந்த ஆயுதத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை தாரும் ஆண்டவரே, இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை தாரும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீதி என்னும் மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும் அப்பா. எதிரியானவன், எதிரியானவன் எங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற இந்த காலத்தில், யுத்தம் பண்ணுகிற இந்த காலத்தில் நாங்கள் மார்க்கவசம் தரித்தவர்களாக, நாங்கள் மார்க்கவசம் தரித்தவர்களாக நிற்க வேண்டும் அப்பா, நிற்க வேண்டும் அப்பா. அடுத்ததாக சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும். தேவஜனங்களே, மூணாவது ஒரு அருமையான ஆயுதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை நம்ம கால்களில் போட்டுக்கிடணும். எப்போவும் ஆயத்தமா இருக்கிற ஒரு பாதரட்சை. எந்த நேரத்தில் ஆண்டவர் யாருக்காவது சுவிசேஷம் அறிவின்னு சொன்னா அறிவிக்கணும். அது ஒரு ப்ரொடெக்ஷன், அது நம்மளுடைய பாதுகாப்பு, அது நம்மளால ஆண்டு செய்கிற ஒரு ஊழியம். சமாதானம், சமாதானம் இன்னும் சுவிசேஷம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். அப்பதான் நீங்க பாதுகாக்க இருக்க முடியும். எப்பொழுதும் சுவிசேஷம் ஓரியன்டாக, மைண்டடாக நீங்க இருக்க வேண்டும். பெரிய பிசினஸ் மேன் தான், ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம பாரத்தான்று விரும்புகிறார். அப்பதான் உங்க இருதயம் லெகுவா இருக்கும். பல பேர் இன்னைக்கு கவலை, பிரஷர் எதனால வருது தெரியுமா? ஆத்ம பாரம் இல்லை, உள்ள கிறிஸ்துவ பத்தி ஒரு நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லை, பரலோகத்துல எனக்கு வட்டியும் குட்டியுமா தருவார் என்ற நம்பிக்கை இல்லை. இம்மையில இன்னைக்கு இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏசப்பா பிள்ளைகள், இந்த இம்மையில சில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறவங்களால ஏன் சந்தோஷமா இருக்க முடியலன்னா, அவர்களுக்குள்ளாடி சமாதானம் என்னும் சுவிசேஷத்தினுடைய பாதரட்சை இல்லை, சமாதானம் இல்லை, உள்ள ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எதிர்காலம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்ல முடியல. கேட்போமா? ஆண்டவரே, ஆண்டவரே, சமாதானம் என்னும், சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்குரிய, சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாதரட்சை எனக்கு தாங்கப்பா, பாதரட்சை எனக்கு தாங்கப்பா. நான் சுத்தமா வாழணும் ஆண்டவரே, சுத்தமாக வாழணும் ஆண்டவரே, பரிசுத்தமா வாழணும்பா, பரிசுத்தமாய் வாழணும்பா. அடுத்ததாக பொல்லாங்கனியையும், பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம், அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள், பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, மகனே எல்லாம் ஓகே தான்,
ஆமென். காலில் போட்டாச்சு, இடுப்பில் போட்டாச்சு, நெஞ்சில் போட்டாச்சு. இப்போ உன் கையில் ஒன்று வச்சுக்க, ஆமென். உன் இடது கையில் ஒன்று வச்சுக்க. ஆமென். அதுதான் கேடகம். ஆமென். வலது கையில் ஒன்று தரப்போறாரு, இடது கையில் ஃபர்ஸ்ட் ஒன்று தாராரு. அது என்ன தெரியுமா? ஆமென். ஆண்டவருடைய கேடகம். ஆமென். எப்போ எங்கிருந்து ஒரு ஆயுதம் வந்தாலும் நீங்கள் மாறி அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பாதுகாத்து கொள்ள ஆமென். அழகான கேடகம். ஆமென். தேவ ஜனங்களே, டாக்டர் சொல்லுவார் உனக்கு ஒண்ணுமே நடக்காது, இதுதான் அம்பு. அந்த டாக்டர் மூலமா பிசாசு பேசலாம், பிசாசு யார் மூலமானாலும் பேசலாம். நீங்க டாக்டர்கிட்ட போகும்பொழுது அவர் சயின்ஸ் பேசுவார். ஆமென். ஆனா வேதம் வந்து சயின்ஸ் சொல்றது காட்டிலும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளதாக ஆண்டோடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு வியாதி மாறாதுன்னு சொல்றாங்களா? ஜெபம் பண்ணுங்க மாறும். இந்த வார்த்தையை வந்து சில டாக்டர் சொல்லுவாங்க, சில டாக்டர் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் சொல்லுவாங்க இது ரொம்ப முத்தின கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சில டாக்டர் சொல்லுவாங்க இல்லை நீ ஜெபிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டவரால் மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் இதை சொல்ல மாட்டாங்க. நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். இதுதாங்க அம்பு. ஒரு வார்த்தை வருது, திடீர்னு உங்கள் கணவர் சொல்கிறாங்க, ஒரு ஆபத்தான வார்த்தையை சொல்கிறாங்க, வேலை இல்லைம்மா, வருமானம் இல்லைம்மா. சிலர் சொல்லுவாங்க நான் உன்னை விட்டு போகிறேன், நான் பிரிஞ்சு போகிறேன். அம்புகள் நம்ம இருதயத்தை பிக்கும், ஆமென். நம்ம மேலே பாய்ச்சப்படும். இந்த அம்புகள்கிட்ட இருந்து தப்பிக்கப்படணும்னா தேவ ஜனங்களே, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொள்ளணும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, விசுவாசம் என்னும் கேடகத்தை தாங்கப்பா. விசுவாசம் என்ன கேடகத்தை தாங்கப்பா. சத்துரு ஏகிற அம்புகள்ட்ட இருந்து என்னை பாதுகாத்து கொள்ள, சத்துரு எய்கிற அம்புகளிடத்துல பாதுகாத்து கொள்ள பெரிய கேடகத்தை தாங்க. இந்த பெரிய கேடகத்தை தாங்க. என்னை காத்து கொள்ளணும், என்னை காத்து கொள்ளணும், குடும்பத்தை காத்து கொள்ளணும், குடும்பத்தை காத்து கொள்ளணும், பிள்ளைகளை காத்து கொள்ளணும். பிள்ளைகளை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும், இரட்சணியம் என்னும் தலைசீராவையும். இன்னொரு ஆயுதம் இருக்கு, தேவ வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல இரட்சணியம் என்னும் தலைசீரா. இப்போ வந்து நம்ம ஒரு வேகமான ஒரு பைக் டிரைவிங்கில் போகும்போது பைக்கில் இருந்து சின்ன விபத்து ஆகிட்டுனா என்ன ஆகும்? தலையில் அடிபட்டு நிறைய பேருக்கு உயிர் போய்கிறது. இந்த பைக் ஓட்டிகிட்டு போகும்பொழுது சில காடு பாதைகளில் போகும்போது சில தேங்காய்லாம் தலையில் விழுந்துருது, சில இடங்களில் போகும்பொழுது மட்டைகள் தலையில் விழுந்துகிறது, சில கல்லெல்லாம், சில லாரிகள் சில கல்லுங்க மேலே ஏறும்பொழுது அந்த கல்லுகள் பறந்து வந்து அடிக்கும். அப்போ இந்த ஹெல்மெட்லாம் போட்டிருக்கும் பொழுது ஒரு சேஃப்டி, நம்ம உயிர் பாதுகாக்கப்படுகிறது. தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம சிந்தனை கரெக்டாகாமல் இருக்க, ஏன்னா நம்ம சிந்தனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது புது ரூபம் ஆகி கொண்டிருக்குது, மறுரூபம். அந்த நேரத்தில் அந்த சிந்தனையை குழப்புறதுக்கு பிசாசு நிறைய வழிகளை வச்சுருப்பான். அப்போ ஆண்டு சொல்கிறார், இரட்சணியம் என்னும் தலைசீரா. ஆமென். அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் நம்ம போட்டுக்கொள்ளணும். ஆண்டுட்டு கேட்போம், ஆண்டவரே இந்த இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தாருமாப்பா. இந்த இரட்சண்யம் என்னும் தலைசீராவை தாங்கப்பா. எப்பொழுதுமே ரட்சிப்பை குறித்த ஒரு கான்சியஸ், எப்பொழுதுமே ரட்சிப்பை குறித்த ஒரு கான்சியஸ், எப்பொழுதுமே பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தனை, எப்பொழுதுமே பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தனை, எப்பொழுதுமே தெய்வீக சிந்தனை, எப்பொழுதுமே தெய்வீக சிந்தனை என் சிந்தனையில் ஓடட்டும் அப்பா. என் சிந்தனையில் ஓடட்டும் அப்பா. அடுத்ததாக தேவ வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுவோமா, இதுதாங்க உங்க வலது கையில பிடிக்க வேண்டிய ஆயுதம். இது நீங்க எந்த கையிலனாலும் வச்சிருக்கலாம், ஆவியானவர் உங்களுக்கு எங்கனாலும் வைக்கலாம். ஆனா கையில உள்ள ஆயுதம், ஒரு கையில கேடகம், ஒரு கையில பட்டயம். ஆமென். கேடகம் என்பது உங்களை தற்காத்து கொள்ளும், பட்டயம் என்பது பிறரை எதிர்த்து தாக்கும். ஆமென். ஒஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஆயுதங்களையும் கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். இது வந்து இயற்கையாக கண்களுக்கு தெரிகிற ஆயுதம் அல்ல, இது வசனத்தினால் உண்டாகிற ஒரு ஆயுதம், பிசாசை ஜெயிக்கிற ஆயுதம். வேதம் சொல்லுகிற ஆயுதம் எல்லாமே ஆவிக்குரியது. அது மனுஷர்களை தாக்குறதுக்கு அல்ல, அது கெட்ட எமோஷன்ஸ்களை ஜெயிக்கிறதற்கு, கெட்ட எண்ணங்களை ஜெயிக்கிறதுக்கு, பிசாசின் எண்ணங்களை ஜெயிக்கிறதுக்கு, அவன் சைக்கோத்தனமான எண்ணங்களை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் தான் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனம் அருமையானது, இது இருபுறம் கருக்கு உள்ளது, இது ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க வல்லமை உள்ளது. இது மகா பயங்கரமான பட்டயம், இதை வைத்து பிசாசை விரட்ட முடியும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே இந்த பட்டயத்தை எனக்கு தாங்க, இந்த பட்டயத்தை எனக்கு தாங்க. ஏதோ பைபிளை வாசித்தேன் போனேன் அல்ல, ஏதோ பைபிளை வாசித்தேன் போனேன் அல்ல, பட்டயத்தை நான் எடுக்கணும், பட்டயத்தை நான் எடுக்கணும், யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும். ஆவிக்குரிய யுத்தங்களை
யுத்தங்களை பண்ணணும், ஆவிக்குரிய யுத்தங்களை பண்ணணும், ஜெயத்தை பெறணும், ஜெயத்தை பெறணும், அவிசுவாசத்தை ஜெயிக்கணும், அவிசுவாசத்தை ஜெயிக்கணும், கசப்ப ஜெயிக்கணும், கசப்ப ஜெயிக்கணும், இருளின் ஆவிகளை ஜெயிக்கணும், இருளின் ஆவிகளை ஜெயிக்கணும், மந்திர தந்திரங்களை ஜெயிக்கணும். மந்திர தந்திரங்களை எல்லாரும் ஜெயிக்கணும். அப்படியே ஜெபிங்க. ஆவியானவர்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேகருக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய சகல ஞானங்களையும் சகல தந்திரங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு சாம்பிள் தான். நீங்க வீட்டில இருந்து அதிகமா ஜெபித்து பாருங்களேன். இதே போல வைத்து வைத்து ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும், விசுவாச கேடகத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு அருமையான பட்டயத்தை தாரும், ஆவியின் பட்டயத்தை தாரும், மார்க்கவசத்தை தாரும், ரட்சணியம் என்னும் தலைசீராவை தாரும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குள்ள பாதரட்சையை தாரும், அப்ப ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தாரும். இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. இப்பொழுதே நீங்க கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சையை தாரும் அப்பா. ஆண்டவரே மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை தாரும், விசுவாசம் என்னும் கேடகத்தை தாரும், ரட்சணியம் என்னும் தலைசீராவை தாரும், ரட்சணியம் என்னும் தலைசீராவை தாரும், சுவிசேஷத்தின் பாதரட்சையை தாரும், சுவிசேஷத்தின் பாதரட்சையை தாரும், ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை தாரும், ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை தாரும், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள சர்வாயுத வர்க்கங்களை எங்கள் தரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உதவி செய்யுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு சிங்கத்தின் உதவி மேலும் செய்யுங்க. பால சிங்கத்தின் மேல் நடந்து போக உதவி செய்யுங்க. சிங்கத்தின் மேல பால சிங்கத்தின் மேல நடக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆமென். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்துறதுக்காக நன்றி. இந்த ரகசியங்களை சொல்லி தந்ததுக்காக நன்றி. உங்களுடைய ஆவியானவருக்காக நன்றி. திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லா தேவ ஜனங்களும் அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஊழியத்திற்காக நன்றி. இந்த பிரைட் டைம் சேனலுக்காக நன்றி. இந்த பிரைட் டைம் சேனல் மூலமாக பல சேனல்களை கொடுத்து பல ஆயிரங்களை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இதை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஞானத்தை தரணும். ஆமென். கர்த்தர் உபயோகப்படுத்துகிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணும். கர்த்தர் கொடுக்கிற திட்டங்களை எடுத்து சொல்ல, அநேகருக்கு சொல்லவும், அதை எடுத்து செல்லவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பல தேசங்கள்ல இருந்து, பல கிராமங்கள்ல இருந்து, டவுன்ல இருந்து, எங்க இருந்தெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா பிரைட் டைம் தேவ ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, கேளுங்க. அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம் உண்டு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவருடைய வழி நடத்தின்படி வீடியோஸ் வரும். பிரைட் டைம் வாட்ஸ்அப்போடு இணைந்திருங்க. விசேஷமாக ஜெபநேரம் டிவியில் 1000 துதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே இருக்கிற லிங்க் உபயோகப்படுத்தி தேவ ஜனங்கள் என்ன செய்யலாம்? 1000 துதிகள் சொல்லலாம். அதிகாலையில் எழும்பி சொல்லலாம். அது உங்கள் ஆவியை இன்னும் பலப்படுத்தும். ஆண்டு நமக்கு கொடுத்த திட்டம் ஆதியாமத்தில் இருந்து ஒவ்வொரு புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம துதிகளை எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று ஒன்றாக நம்ம வேதத்தில் இருந்து எடுத்து, என்னுடைய மனைவிக்கு ஆண்டர் கொடுத்த அந்த திட்டம் ஒன்று ஒன்றாக எடுத்து நம்ம அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை தான் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். கீழே லிங்க் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, வருகிற நாட்களில் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி, வசனத்தை இருதயத்தில் டைரெக்டாக கொண்டு போக மத்தியில் இருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் ஆண்டவருடைய சித்தமானால் நம்ம ரிலீஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவோ இல்லை காலையிலையோ நம்ம அந்த வசனங்களை சொல்லி நம்ம இருதயத்துக்கு கொண்டு போவோம். அந்த நிகழ்ச்சியும் நம்ம ஜெபநேரம் டிவியில் தான் ஏறெடுக்கப்பட போகிறது. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.